அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நிஷாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எந்த தவறு நடந்தாலும் நிஷா மேல பழி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மூவ் பண்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காம தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா மேனேஜருக்கு பணத்தை கொடுத்து அந்த டெண்டரோட காஃபியை வாங்கிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ ட்ரை பண்றாங்க, நிஷாவும் ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் அந்த டெண்டரோட காஃபி யாருக்குமே கிடைக்கல. இதனால ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நிஷா மேல சந்தேகப்பட்டு பேசுற மாதிரியே பேசுறாங்க. என்ன நிஷா, எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க, எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சிட்டு நீ ஹாயா இருக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறியா அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா கேட்க, நம்ம நிஷா என்ன ரஞ்சிதா இப்படிலாம் பேசாத, நான் எல்லாத்தையும் இதை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனா இதுக்கான உண்மை எனக்கு இதுவரையுமே கிடைக்கல. என்னோட அப்பாவை எப்படியாவது கவர் பண்ணி அவர்கிட்ட இந்த டெண்டரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட அப்பாவும் என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்றாங்க. ராஜேஸ்வரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய பிளான் போட போறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரேணுகா பாத்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது அந்த டெண்டர் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, அதோட ஃபைல்ஸ் எங்க இருக்கு, யார் எடுத்துட்டு வராங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ரேணுகா பாத்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்லிட்டாங்க. ரகு நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா ஒரு பக்கம் ராஜேஸ்வரி, இன்னொரு பக்கம் ரகு, இவங்க 2 பேர்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட கண்டிப்பா அந்த டெண்டர் காப்பி வசமா மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மல்லி கண்டிப்பா உஷாரா இதெல்லாம் ஃபாலோ பண்ண தான் போறாங்க. கதிரேசன் அந்த ஃபைல ரேணுகாவுக்கு தெரியாம வச்சிருந்தாரு. அதையும் இப்ப ரேணுகா கண்டுபிடிச்சு இந்த சுடர்க்கே நீ ஏமாத்தலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிய, என்ன நம்பி இந்த ஃபைல வச்சுட்டு போயிருக்க, இதுக்கப்புறம் உன்னோட கதை எல்லாமே கந்தல் தான் அப்படின்ற மாதிரி ரேணுகா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரேணுகா பொய்யா நடிக்கிறாங்க. அவங்க பைத்தியம் இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நம்ம மல்லி பத்தின ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேப்லெட் வாங்கிட்டு அதை ரேணுகாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா எதிர்பார்க்காத விதத்துல விஜய் அதை பார்த்ததுனால மல்லியை கண்டபடி திட்டி மல்லியை அடிச்சிடறாங்க. மல்லியும் ரொம்ப பாவங்க, எவ்வளவு நாள் பொறுத்துப்பாங்க. மல்லி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் நடிக்கிறாங்க. ஆனா இப்ப வாண்டடா போயிட்டு விஜய் கிட்ட இல்ல அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சொன்னா கண்டிப்பா விஜய்க்கு இப்படிதான் கோவம் வரும். திரும்ப திரும்ப மல்லியை வெறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மல்லியை ஒரு பக்கம் வெறுக்க ரேணுகா மேல விஜய்க்கு பாசம் அன்பு இது எல்லாமே அதிகமா ஆயிடுங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா மனோகர், நம்ம அன்னபூர்ணி, மல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து ரேணுகா பொய்யானவ, அவ பைத்தியமா நடிக்கிறா அப்படின்ற விஷயத்த எப்படியாவது விஜய் கிட்ட எடுத்து பொய் வச்சிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எல்லாமே சேஃபா நடந்து முடிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.